இங்க இறங்கில இப்படியே போ. வீட்டுக்கே வந்துரும்டா. ஆமா செயின் தொலைஞ்சிச்சு, தங்கம் இல்லை, கவரிங். ஜில்லுன்னு அருவியில் குளிச்சுட்டு சூடான ஒரு சூப்பை போட்டுட்டு நேராக எங்கே கிளம்பிட்டோம்னா நம்ம கோயில் கிளம்பியாச்சு மாசி பிரியாணி கருப்புக்கு. ஆமாங்க, இது வந்து அந்த ஏட்ட கேட்டோம், அந்த வயசான மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறாங்களா, அடிக்கடி இந்த மூட்டு வலி மனங்கால் வலி வரவங்களுக்கும் இந்த சூப் குடித்தா நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேராக சூப்பை போட்டு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. எடுத்துகிட்டு நேராக போயிட்டே இருந்தாங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தான் மாசி பேயின கருப்புன்னு சொல்லிட்டு அங்கே போர்டு போட்டுருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னாலே இந்த டைரெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு விலை கேஸ் நான் மலை ஏரியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஃபுல் செடியாக தான் இருந்தது, என்னென்ன தான் இருந்தது, இப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தா இல்லைங்க, பாருங்க சரியான பாறை. இந்த கார்லாம் பொத்து போயிடுச்சு. செப்பல் போடாமல் தான் நடந்தோம். செப்பல்லாம் காரில் கழட்டி போட்டோம். செப்பல் போடாமல் நடந்துடும் அப்படின்ட்டு நடந்தாச்சு. எவ்வளோ ஐயா போகிற ஏட்ட கேட்டோம், என்ன அதெல்லாம்னு பார்த்தா இதெல்லாம் கல் அடிக்குவீங்கப்பா, வயசு பையங்க, அப்புறம் சீக்கிரத்தில் வீடு கட்டுவீங்க அப்படின்னாங்க. சரி நாங்களும் ஒரு நம்பிக்கை இல்லை, நானும் மாப்பிள்ளை எல்லோரும் நாங்களும் கல்லை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கல்லை கட்டிட்டு யாராவது கோயிலுக்கு தாங்க போயிட்டோம். இந்த கோயில் வந்து இந்த மாசி மாதம் தாங்க ரொம்ப ஃபேமஸானது தான். ரொம்ப கூட்டமாக இருக்குமா. எப்போல்லாம் கோயிலில் அந்த சாமியை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தானா. இங்கேருந்து தேர் தூக்கிட்டு வருவாங்களாம். அது அந்த மாசி மாதத்தில் தான் ஃபுல்லாக பெருசாக கொண்டாடுவாங்க போல். அதான் மாசி பெரிய கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு போல் அந்த மாசி மாதம் தான் பெருசாக கொண்டாடுவாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். கொடுத்தா அந்த மரத்தில் ஃபுல்லாக வெறும் தாயத்து, அந்த மணி, இந்த சூளத்தை எலுமிச்சை பண்ணலாம் ஊற்றி அந்த ஒரு குடிசை தெரியுதா, அதுக்குள்ளே தாங்க அந்த மாசி பெரிய கருப்பு இருக்கார். இதுதான் இந்த கோயிலோட ஃபுல் டோட்டல் வியூவே இப்படிதான் இருக்கும். நாங்கள் போகிறப்ப அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ தான் நான் போனோம், இந்த மாதிரி தான் போனோம் இல்லை, மாசி மாதம் போனால் தான் பயங்கரமாக கூட்டம் இருக்குமா. சரி நாங்களும் சொல்லிக்கு எல்லாம் வச்சனை வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு போய்ட்டு வச்சனை போட்டு கேக் கட்டிட்டு எல்லாமே நல்லபடியாக எல்லோரும் கொஞ்சம் சாமியை கும்பிட்டுட்டு